நம்பலாம். சிபிஐ வழக்குல வேற ஏதாவது விஷயங்கள் இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதாவது செந்தில் பாலாஜி அழைத்ததுல வந்து ஒரு உள்நோக்கம் இருக்கிறதா ம். ஓரளவுக்கு நம்மால யூகிக்க முடியுது. என்ன காரணம்னா, இப்ப கரூர் சம்பவம் நடக்கும்போது 2 தகவல்கள் வெளியானது. ஒண்ணு வந்து விபத்து. ம். தாவேகாவுடைய அனுபவ குறைவு. காவல்துறை வந்து உரிய பாதுகாப்பு குடுக்கல. விஜய் தாமதமா வந்தார். ம். இதனால் ஏற்பட்ட நெரிசல்ல தான் 41 41 பேர் பேர். இறந்ததாக ஒரு செய்தி வந்தது. இன்னொரு பக்கம் இது விபத்து இல்ல. இதுக்கு பின்னால ஒரு சதி இருக்கு. அந்த சதிக்கு காரணம் வந்து செந்தில் பாலாஜின்னு ஒரு கருத்து இருந்துச்சு. எது உண்மைங்கிறது விசாரணை முடிவுல தான் தெரிய வரும். ம். அப்ப சிபிஐ என்ன பண்ணியிருக்கணும் அப்டின்னா, இந்த 2 கருத்தையுமே எடுத்துட்டு, ஓகே. என்ன 2 பேரையுமே நீங்க விசாரணைக்கு கூப்ட்டுருக்கணும். ஆனா விஜய வந்து இதுவரைக்கும் 2 விசாரணைக்கு அழைத்தாங்க. இப்ப 3வது முறை கூப்ட்டுருக்காங்க. இப்ப தான் செந்தில் பாலாஜிக்கு அழைப்பு குடுக்குறாங்க. அப்ப ஏன் அவர முன்னாலேயே நீங்க விசாரிக்கல? ஓகே. அப்ப நமக்கு என்ன தோணுது அப்டின்னா, இப்ப தேர்தல் நெருங்கிடுச்சு. செந்தில் பாலாஜி தான் அந்த கொங்கு மண்டலத்துக்கான பொறுப்பாளர். ம். இந்த நேரத்தில செந்தில் பாலாஜிய அழைச்சு விசாரணைங்கிற பேர்ல டார்ச்சர் பண்ணோம்னா, இங்க வந்து அவரால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஓகே. அதன் காரணமாக திமுகவுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்க வைக்க முடியுங்கிறது கூட காரணமா இருக்கலாம்.